சமூக வலைதளங்களில் பொய் தகவல்களை பரப்பும் அதிமுக கூட்டணி கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குன்னம் காவல் நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் புகார் அளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் சிவசங்கர் போட்டியிடுகிறார். அமைச்சர் சிவசங்கர் மீது அவதூறாகவும் அரியலூர் மாணவி அனிதா தற்கொலை குறித்தும் அதிமுக கூட்டணி கட்சியினர் சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். இதனை கண்டித்து குன்னம் காவல் நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் புகார் அளித்தார். அரசியல் நாகரிகம் மற்றும் அடிப்படை நாகரிகம் இல்லாமல் IJK வேட்பாளர் சரண்யா அன்பழகன் பேசி வருவதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கேட்டால் தவறில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் உண்மைக்கு சிறிதும் பொருத்தமில்லாத செய்திகளை மிக மிக பொய்யான செய்திகளை சொல்லி இந்த தனிமனித தாக்குதல் நடத்தியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. வேண்டுமானால் நான் இன்னும் வழக்கறிஞர்களை கலந்தாலோசித்து நீதிமன்றத்தையும் அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிறகு அவர் காலத்திற்கெல்லாம் நீதிமன்றத்திற்கு அலையக்கூடிய சூழல் வரும். எனவே இதை வெளியிட்டது தவறு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பேன். இல்லை என்றால் மிக கடுமையான விளைவுகளை சட்ட ரீதியாக அவர் சந்திக்க வேண்டி வரும். சமூக வலைதளங்களில் பொய் தகவல்களை பரப்பும் அதிமுக கூட்டணி கட்சியினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி குன்னம் காவல் நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் புகார் அளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தொகுதியில் திமுக சார்பில் அமைச்சர் சிவசங்கர் போட்டியிடுகிறார். அமைச்சர் சிவசங்கர் மீது அவதூறாகவும் அரியலூர் மாணவி அனிதா தற்கொலை குறித்தும் அதிமுக கூட்டணி கட்சியினர் சமூக வலைதளங்களில் பொய்யான தகவல்களை பரப்பி வருகின்றனர். இதனை கண்டித்து குன்னம் காவல் நிலையத்தில் அமைச்சர் சிவசங்கர் புகார் அளித்தார். அரசியல் நாகரிகம் மற்றும் அடிப்படை நாகரிகம் இல்லாமல் IJK வேட்பாளர் சரண்யா அன்பழகன் பேசி வருவதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். நான் இதை செய்வேன் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கேட்டால் தவறில்லை. ஆனால் தனிப்பட்ட முறையில் உண்மைக்கு சிறிதும் பொருத்தமில்லாத செய்திகளை மிக மிக பொய்யான செய்திகளை சொல்லி இந்த தனிமனித தாக்குதல் நடத்தியிருப்பது மிகுந்த கண்டனத்திற்குரியது. வேண்டுமானால் நான் இன்னும் வழக்கறிஞர்களை கலந்தாலோசித்து நீதிமன்றத்தையும் அணுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பிறகு அவர் காலத்திற்கெல்லாம் நீதிமன்றத்திற்கு அலையக்கூடிய சூழல் வரும். எனவே இதை வெளியிட்டது தவறு, நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்று சொன்னால் நான் மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பேன். இல்லை என்றால் மிக கடுமையான விளைவுகளை சட்ட ரீதியாக அவர் சந்திக்க வேண்டி வரும்.